சென்னையில் ஏடிஎம் இயந்திரத்தை சேதப்படுத்தாமல் நூதன முறையில் கொள்ளையில் ஈடுபட்டு வந்த வடமாநில கொள்ளை கும்பலை தனிப்படை போலீசார் தட்டி தூக்கியுள்ளனர். வார விடுமுறை தினத்தில் மட்டும் ரயிலேறி வந்து கைவரிசை காட்டிய கொள்ளையர்கள் கொத்தாக சிக்கியது எப்படி? காவலாளிகள் இல்லாத எஸ்பிஐ ஏடிஎம் இயந்திரம்தான் டார்கெட். ஏடிஎம் இயந்திரத்திற்கு சேதாரம் ஏற்படுத்த மாட்டோம். கருப்பு நிற அட்டையும் கள்ளச்சாவியும் மட்டும் போதும். சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் தொழிலில் இறங்குவோம். இப்படி கொள்கையுடன் வடமாநிலத்திலிருந்து வந்த கும்பல் சத்தமில்லாமல் கைவரிசை காட்டியது அம்பலமாகியுள்ளது. வாடிக்கையாளர்கள் யாரும் புகார் தெரிவிக்காத நிலையில் தலைமை அலுவலகத்தில் இருந்து வந்த அபாய எச்சரிக்கையால் ஏடிஎம் கொள்ளையர்களுக்கு சிறை விருந்து வைக்கப்பட்டுள்ளது. நடந்தது என்ன? சென்னை திருவல்லிக்கேணி பகுதியைச் சேர்ந்த நரேன்குமார் என்பவர் ஹிட்டாச்சி ஏடிஎம் சர்வீஸ் நிறுவனத்தில் வேலை செய்து வந்துள்ளார். இவருக்கு மும்பையில் உள்ள தலைமை அலுவலகத்திலிருந்து ஒரு தகவல் வந்துள்ளது. அதில் திருவான்மியூர் திருவள்ளூர் நகர் பகுதியில் உள்ள எஸ்பிஐ ஏடிஎம் மையத்தில் ஏதோ தவறு நடந்துள்ளதாக அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. உடனடியாக நரேன்குமார் சம்பந்தப்பட்ட ஏடிஎம் மையத்திற்கு சென்று ஆய்வு செய்தபோது அதிர்ச்சி அடைந்துள்ளார். அங்கு ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் வரக்கூடிய இடத்தில் கருப்பு நிற அட்டையை வைத்து நூதன முறையில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இது குறித்து திருவான்மியூர் காவல் நிலைய குற்றப்பிரிவில் புகார் கொடுத்ததன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கினர். சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து நூதன கொள்ளையில் ஈடுபட்ட 3 பேரையும் பிடித்தனர். விசாரணையில் அவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த குல்தீப் சிங், பிரிஜ்பான் மற்றும் ஸ்மித் யாதவ் என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவர்கள் காவலாளி இல்லாத எஸ்பிஐ ஏடிஎம் மையங்களை மட்டும் குறிவைத்து கைவரிசை காட்டி வந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்திலிருந்து ரயிலேறி சென்னை வரும் இவர்கள் வார இறுதி நாளான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக ஏடிஎம் இயந்திரத்திற்கு எந்த ஒரு சேதாரமும் ஏற்படுத்தாமல் வாடிக்கையாளர்களின் பணத்தை களவாடியுள்ளனர். இதற்காக ஏடிஎம் இயந்திரத்தின் முதல் கதவை கள்ளச்சாவி போட்டு திறந்துள்ளனர். பின்னர் பணம் வரக்கூடிய இடத்தில் கருப்பு நிற அட்டையை வைத்து பூட்டி விடுவது இவர்களின் பார்முலாவாக இருந்துள்ளது. அப்போது அங்கு வரும் வாடிக்கையாளர்கள் ஏடிஎம்மில் பணம் எடுக்கும் போது தங்களது வங்கிக் கணக்கிலிருந்து பணம் எடுக்கப்பட்டதற்கான மெசேஜ் மட்டும் வரும். ஆனால் ஏடிஎம் இயந்திரத்திலிருந்து பணம் வரவே வராது. இதுவே வடமாநில ஏடிஎம் கொள்ளையர்களின் சித்து வேலை என்று தெரியாத வாடிக்கையாளர்கள் தொழில்நுட்ப கோளாறு என்று நினைத்துக் கொண்டு வங்கியை நாடச் சென்று விடுவார்கள். பின்னர் 1 மணி நேர இடைவெளியில் வரும் கொள்ளை கும்பல் கள்ளச்சாவி மூலம் ஏடிஎம் இயந்திரத்தை திறந்து அதில் குவிந்து கிடக்கும் வாடிக்கையாளர்களின் பணத்தை கபளீகரம் செய்து வந்துள்ளனர். 2 நாளில் சுமார் 1 லட்சம் ரூபாய் வரை கொள்ளையடிக்கும் கும்பல் மீண்டும் தங்களது ஊருக்கு திரும்பி விடுவர். கடந்த 2 மாதங்களாக இதே போன்று எஸ்பிஐ ஏடிஎம் மையத்தை டார்கெட் செய்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் தற்போது கைதாகியுள்ளனர். பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் யாரும் புகார் அளிக்காத நிலையில் ஏடிஎம் சர்வீஸ் நிறுவனம் கொடுத்த அபாய எச்சரிக்கையால் ஏடிஎம் கொள்ளையர்கள் சிக்கியுள்ளனர். திருவான்மியூர் காவல் நிலையத்தில் வைத்து கைதான 3 பேரிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்த கும்பல் வேறு எங்கேனும் கைவரிசை காட்டியுள்ளதா, இவர்களுக்கு பின்னால் முக்கிய தலைகள் யாரும் உள்ளனரா என்றும் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சென்னையில் ஏடிஎம் இயந்திரத்தை சேதப்படுத்தாமல் நூதன முறையில் கொள்ளையில் ஈடுபட்டு வந்த வடமாநில கொள்ளை கும்பலை கைது செய்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.